நிறைய மீன் வந்து பிடிபட்டிருக்கு போல இருக்கு. நாங்கள் நிற்கிற இடம் வந்து திருகோணமலை. பழைய காலத்துக்கு எங்களை இது கடத்தி செல்லும், கூட்டி செல்லும். இது வந்து ஒல்லாந்தர் காலத்தில் வந்து அவர்களால் வந்து பெரிய மீன் பிடிச்சு கொண்டு போகிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. திருகோணமலையில் டவுனுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த பீச் இதில் மக்கள் எல்லோருமே வந்து எப்போவுமே வந்து இந்த பொழுதுகளை வந்து கழித்து கொள்வார்கள். இதுக்கு அருகாமையில் தான் நாங்கள் பார்க்க போகிற அந்த நூதன சாலையும் வந்து காணப்படுது. கடலியல் சம்பந்தமான நூதன சாலை, ஒல்லாந்தர்களால் வந்து கட்டப்பட்ட அந்த நூதன சாலை அது. முறைகளே அதாவது வந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து திருகோணமலை டவுனில் இருந்து கோணேச்சரம் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடலியல் சம்பந்தமான புராதன நூதன சாலையை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தோம்னா இது வந்து ஒல்லாந்தர் காலத்தில் வந்து அவர்களால் வந்து முக்கியமாக ஒல்லாந்தர் வளைகுடாவை பார்த்த வண்ணம் அமைந்த இந்த கட்டிடம் வந்து அவர்கள் வந்து அந்த கடல் பிறப்புகளை வந்து கண்காணிக்கிறதுக்காண்டி இந்த கட்டிடத்தை வந்து முந்தி பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வந்து இது ஒரு கடல் சார்ந்த பல்வேறுபட்ட பழைய விடயங்களை பல்வேறுபட்ட சின்னங்களை உள்ளடக்கியதாக இந்த நூதன சாலை பழைய காலத்துக்கு எங்களை இது கடத்தி செல்லும், கூட்டி செல்லும். பழைய காலத்தில் எவ்வாறு கப்பல்கள் காணப்பட்டன, கப்பல் கட்டிட முறைகள், பழைய கால சின்னங்கள் என்ற பல விஷயங்களை வந்து இது உள்ளடக்கி இருக்குது. அதை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்ற வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்கின்ற இந்த கட்டிடம் வந்து ஒல்லாந்தருடைய கட்டிடக்கலை வடிவமைப்பாக கப்பல் துறை ஆணையாளரின் உத்தியோகபூர்வ பதிவிடமாக ஒல்லாந்த நிர்வாக காலத்தில் உதாரணமாக சொல்லப்போனால் 1602 கிபி 1602 தொடக்கம் 1796 வரை நிர்மாணித்திருந்தார்கள். முன்னைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த பீரங்கி வந்து பார்வைக்கு வைத்திருக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி உள்ளுக்கும் பல விஷயங்கள், பல சின்னங்களை வந்து நாங்கள் பார்வையிட முடியும். இதனுடைய வரலாற்றில் நாங்கள் பார்த்தோம்னது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து கிபி 1795 தொடக்கம் 1948 வரை காலப்பகுதியில் வந்து சிவில் நிர்வாக அதிகாரியாக கமிஷனர் என்பவரும் பதவி வகித்தவர் தனது உத்தியோகபூர்வமான பதிவிடமாக உயர்த்துள்ளார் என்பது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக காணப்பட்டது. பின்னர் காலத்தில் வந்து இது உபயோகம் இல்லாமல் காணப்பட்டு பிற்பட்ட காலத்தில் வந்து இலங்கை அரசினால் திருகோணமலை பிரித்தானிய நிலையமாக கச்சேரியாக திருத்தம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. கச்சேரியை கோட்டைக்குள் இது கட்டிடங்களாக மாற்றப்பட்ட பின்னும் திரும்பவும் அழிவு நிலை அடைந்த கட்டிடம் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களினால் பிரதம மந்திரியாக பதவி வைத்த காலத்தில் வந்து கிறிஸ்து பின் 1977 86 காலப்பகுதியில் திருத்தியமைக்கப்பட்டாலும் பின்னரும் வந்து இது பலதடைந்து பின்னர் 2008 ஆண்டு காலப்பகுதியில் வந்து தொல்லியல் திணைக்களத்தின் வழிகாட்டலின் கீழ் இலங்கை கடல் படையினரால் நெதர்லாந்து நிதியுதவியுடன் முன்பிருந்த நிலைக்கு திருத்திய கட்டிடம் இலங்கை கடல் வளமும் கப்பல் துறை வரலாற்றும் காண்பிக்கும் அருங்காட்சியகமாக வந்து இப்பொழுது காணப்படுகின்றது. அவ்வாறு இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட பழைய புகைப்படங்களை வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் முன்னைய காலத்தில் எவ்வாறு அந்த துறைமுகம் காணப்பட்டது என்பதனையும் வந்து மிக சிறப்பாக வடிவமைத்திருந்தார்கள். ஆயிரத்தி 1910 ஆண்டு எவ்வாறு அந்த திருகோணமலை துறைமுகம் காணப்பட்டது என்பதற்கான நிழல் படத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம். பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வகையான தோணி,
அதே மாதிரி ஒவ்வொரு காலப்பகுதியிலும் பயன்படுத்தப்பட்ட அந்த கப்பல்களுடைய பெயர்களையும் அந்த கப்பல்களுடைய வடிவமைப்பையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து ரோமன் கப்பல் கிறிஸ்துக்கு பின் 200ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. அதே மாதிரி சீன கப்பல் எவ்வாறு வடிவமைக்கிருக்கின்றார்கள் என்பதனையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா ஒல்லாந்தர் காலத்து கப்பல் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதனை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்படியே நாங்கள் நீராவி கப்பல் எவ்வாறு காணப்பட்டது என்பதனை வந்து பார்க்கின்றோம். இவ்வாறு பல்வேறுபட்ட காலப்பகுதியில் எவ்வாறு அந்த கப்பல்கள் இருக்கிற என்பதனை வந்து மிக அழகாக எங்களுக்கு வந்து காட்சிப்படுத்தி இருந்தார்கள். இதில் வந்து இலங்கையில் வந்து 2500 வருடங்களுக்கு முன்னரே வந்து அந்த கப்பல் மாதிரி ஒன்று இருந்திருக்கின்றதுக்கான ஒரு தடயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதை வந்து எவ்வாறு அந்த கப்பல் மாதிரி இருக்கின்றதை வந்து செய்து வச்சிருக்கிறார்கள். அந்த அடியில் என்ன மாதிரி இருக்கின்றதை வந்து இதன் மூலம் அந்த கப்பல் கட்டுற அந்த செயல்பாடு கப்பல் சார்ந்த விடயங்கள் வந்து 2500 வருடங்களுக்கு முன்னலே அதிகமான தெற்காசிய நாடுகளில் இருந்தது போல் இலங்கையும் இருந்திருக்கின்றதுக்காக எடுத்துக்காட்டாக இந்த தடயத்தை வந்து வச்சுருந்தாங்க. அதில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களையும் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். பாருங்கள். இலங்கையினுடைய அந்த வெளிநாட்டு தொடர்புகளை அறிவதற்காக கிடைக்கப்பெற்றுள்ள அந்த மட்பாண்டங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். பல்வேறு நாடுகளை சேர்ந்த அந்த மட்பாண்டங்கள், அதே மாதிரி கிரேக்கம், சீனா அப்படியான நாடுகளை சேர்ந்து கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு இந்த 1800ஆம் ஆண்டு நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் கிடைக்கப்பெற்றுள்ள அந்த சான்றுகளை உள்ளடக்கியதாக இது காணப்படுகின்றது. இதில் நாங்கள் ஒவ்வொரு காலங்களுக்குரிய அந்த நாணயங்கள், இதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா ஒல்லாந்தர் கால நாணயங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. வெளிநாட்டு மணிகள், சீன நாணயங்கள், சீன மட்பாண்டம், எவ்வளோ பெருசாக இருக்குது. பராக்கிரமபாகம் என்ற வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு எவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது என்பதனை அந்த கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாக சென்று கடல் மார்க்கமாக செல்வது போல இந்த காட்சியானது அமைக்கப்பட்டுள்ளது. என்ன மாதிரி அந்த கப்பல் படையெடுத்து போன
ஒல்லாந்தர் காலத்தில் வந்து அவர்களுடைய கப்பல் வந்து மூழ்கிய நிலைமையில் அந்த எடுக்கப்பட்ட அந்த பீரங்கிகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. ஒல்லாந்தர் காலத்தில் வந்து கற்பட்டி பிரதேசத்தில் கிடைக்கப்பட்ட அந்த செப்பு பாத்திரத்தை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பெரிய ஒரு பாத்திரம். அதே மாதிரி மேல் தளத்தில் பார்த்தோம்னா இந்த கட்டிடத்தினுடைய வரலாறு ஒல்லாந்தர் காலத்தில் எப்படி இருந்து பின்னர் பழுதடைந்து பின்னர் திருத்தப்பட்டது போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து காட்சிப்படுத்தியிருந்தார்கள். அதே போல் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள கடல் வளங்கள் எவ்வாறான கடல் வளங்கள் காணப்படுகின்றது என்பது சம்பந்தமாக சகல விஷயங்களையும் வந்து இதில் காட்சிப்படுத்தியிருந்தார்கள். திருகோணமலையில் முக்கியமாக அந்த திமிங்கலத்தை பார்ப்பதற்காக வந்து வெளிநாட்டவர்களும் சரி உள்ளூர் வாசிகளும் சரி செல்வார்கள். அதை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இந்த திமிங்கலத்தினுடைய அந்த உருவங்கள் செய்து வைக்கப்பட்டுள்ளதையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மியூசியத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்ற வந்து பார்த்துட்டோம். இனி வந்து இதுக்கு முன்னால் உள்ள அந்த கடல் கரை பிரதேசத்தில் எவ்வாறு மீன்பிடி எவ்வாறு மக்கள் தங்களுடைய பொழுதை கழிக்கின்றார்கள் என்ற சொல்லுமான விடயங்களை பார்க்கலாம். திருகோணமலை என்றது பொதுவாக வந்து எங்களை எல்லோருக்குமே தெரியும், மிக அழகான அந்த துறைமுகத்தை கொண்ட ஒரு இடம். அந்த துறைமுகம் மட்டுமில்லை, அங்கே கடற்கரைகள் மீன்பிடிகள் எல்லாமே வந்து சிறந்த வகையில் நடைபெற ஒரு இடமாக வந்து காணப்படும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா கப்பல்கள் எல்லாம் வர்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இதில் வந்து காலை நேரங்களில் வந்து நிறைய பேர் வந்து மீன்கள் பிடிக்கிற அந்த செயல்பாடை வந்து செல்வார்கள். அதே மாதிரி இப்போ மாலை நேரத்திலும் ஒரு சிலர் வந்து மீன் பிடித்து வந்திருக்கிறார்கள். வந்து அந்த மீனை வந்து சந்தை கொடுக்கின்ற அந்த செயல்பாடு வந்து செய்கிறார்கள். அதே போல் மக்களும் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து அந்த இயற்கையை ரசித்த வண்ணம் இந்த கப்பலில் இந்த கடலில் வந்து குளித்து மகிழ்கிற அந்த நிகழ்வையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது.
பாருங்கள், அந்த பெரிய மீன் பிடிச்சு கொண்டு போகிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. இப்போ தான் பிடிச்சு கொண்டு போயிருக்காங்க, பிடிச்சு கொண்டு போகிறார்கள். என்ன மீன் இது? பரலா. பரலா வண்ணா. இங்காலயம் வந்து நிறைய மீன் பிடிபட்டிருக்கிறத வந்து பார்க்கலாம். அங்காலயம் இருக்காம். இங்காலயம் பாருங்கள், இந்த மீன்கள் பெரிய அளவில் வந்து பிடிபட்டிருக்கிறத வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. மனோத என்னம்மா ஐயே? ஐயே மனோத என்னம்மா? ஓரா. ஓரா மீன் சொல்கிறாங்க, மிக பெருசாக இருக்குது பாருங்க. பிடித்த அந்த மீனை வந்து அந்த மீனவர் வந்து மிக அழகாக கொண்டு சேர்க்கின்றார். பின்னரம் வந்து நிறைய மீன்களை வந்து பிடிச்சு கொண்டு போகிறத வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. சூற மீன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மனோத நம்ம பலையா மீனுன்னு சொல்லுவார்கள். இந்த மீன் கூடுதலாக வந்து கொழும்புக்கு ஏற்றுமதி செய்வாங்க. பெலியோட மார்க்கெட்டில் எல்லாம் கூட இந்த மீனை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. அவ்வளவு நிறைய மீன்களை வந்து பிடிச்சிருக்காங்க பாருங்கள். மீனை பிடிச்சி அந்த இப்படி தான் போட்டு கொண்டு வருவார்கள். போட்டு வந்து அந்த பாக்ஸுக்கு வந்து அடுக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம். நிறைய மீன் வந்து பிடிபட்டிருக்கு போல இருக்கு. பின்னேரம் இந்த பின்னேற நேரத்தில் எல்லோருமே வந்து அந்த குறிப்பிட்ட ஆக்கள் வந்து மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறதையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். இப்படி இந்த இயற்கையை ரசித்து கொண்டு இந்த காட்சிகளை வந்து பார்க்குறதுக்கு உண்மைக்குமே வந்து பார்க்குறதுக்கு மிக அழகாக இருக்குது. எங்களையும் பெரிய மீன்கள் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதையும் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. பேரம் பேசி வாங்குவதற்காக சாதாரணமாக மழையும் வந்து தோறிக்கொண்டிருக்குது. மக்களும் அந்த பீச் சைட்டில் நிற்கிறார்கள். அதே மாதிரி மீன்களும் வந்து பிடிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் கொழும்புக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொழும்புக்கு ஏற்றுமதி செய்கிற அந்த வாகனம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்கிறார்கள். தூரத்தில் பாருங்க, மீன் பிடிச்சி கப்பல் ஒன்று வாரதை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. என்ன வேகமாக வருதுன்னு பாருங்கள். வேகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி பின்னுக்கும் ஒரு கப்பல் வருது. அந்த மீனை பிடிச்சு அவர்களை கொண்டு செல்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள். சரி உறவுகளே, இந்த திருவோணமலையில் வந்து என்ன மாதிரி இந்த பீச் சைட்டில் ஒரு பின்னேற பொழுது எப்படி இருக்குன்றதை வந்து நம்மளை பார்த்துருக்குறோம்.
மழை பெய்தபடியாக மக்கள் எல்லோருமே வந்து கொஞ்சம் கலைஞ்சி செல்கிற தன்மை காணப்படுது. அதேமாதிரி மீன் வியாபாரிகளை மீனை விற்று கொழும்புக்கு ஏற்றுமதி செய்கிற அந்த விஷயங்களையும் வந்து ஈடுபட்டிருந்தார்கள். உண்மைக்கும் ஒரு பின்னேரம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம். அதாவது வந்து திருவண்ணாமலை டவுனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பீச் சைட்லேருந்து என்ஜாய் பண்ணலாம். அதேமாதிரி கோயில் போகலாம், அதேமாதிரி இந்த நூதன சாலை போகலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு இடத்த லொக்கேஷனாக இது அமைஞ்சிருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த 3 இடத்தையும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். சரி, ஒரு வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.